தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்வது என்றால் பேச்சுவாக்கில் ஒட்டி கொள்ளுவதில் கூட என்று அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் நலமானது. வேதம் சொல்லுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சங்கீதம் 73, 27, 28. உலகத்தில் எதை நீங்க அண்டிக் கொண்டாலும் கடைசியில் ஏமாற்றங்களும் சோர்வுகளும் மிச்சம். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். நம்மளை எது அண்டிக்கணும், நம்ம கிட்ட எது ஒட்டி கொள்ளணும்னு கர்த்தர் தீர்மானிப்பார். மூன்றாவது, கர்த்தர் தம்மை அண்டிக் கொள்ளுகளுக்கு கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதை, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகளுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. ஆதியாகமம் 15:1. கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்த ஜனங்கள். லூக்கா 19:47, 48. இயேசு நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவர் அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரை அண்டிக் கொள்ளுவதுதான் வாழ்க்கையில் பாக்கியம், நலம், பாதுகாவல், நலம். கர்த்தருக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது விக்னங்கள் கடந்து போகுமா? அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகள் நிழலே வந்து அடைவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.